எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்க போறோம். பார்த்தோம்னா என்ன போட்டுக்கணும் கேட்டீங்கன்னா, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவர்களால் காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க அப்படிங்கிற வசனம் இருக்கு. நம்ம நாட்கள் பொல்லாதவங்க இருக்கிறதுனால காலத்தை நம்ம என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்திக்கிடணும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம வசனம் 14 வாசம் தூங்குறனி மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுனா, நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சொல்லியிருக்க வசனம் அதிகாலையில் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை தேடணும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல 17 வசனம் 18 வசனம் 19 20 போட்டிருக்கு. அதிகாலை என்னை சிநேகிக்கிறவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள் போட்டிருக்கோம். இப்போ ஏசப்பா சிநேகிக்கிறவங்க அதிகாலையிலே எழுந்திருப்பாங்களாம். ஏசப்பா நீங்க அதிகாலை வரைக்கும் எலும்பல, நீங்க வாட்டுக்கு 7 மணி வரைக்கும் தூங்குனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசப்பா நீங்க நேசிக்கல. நீங்க சும்மா மாம்சம் தான் நினைச்சது, ஆண்டவரை நீங்க நேசிக்கல. அதனால ஆண்டு வேதம் அப்படிதான் கூறுது, அதிகாலையிலேயே அவர் என்ன செய்யணுமா, தேடணுமா. அதிகாலையிலே அவர் என்னை நேசிக்கிறது, அதிகாலையிலேயே என்னை தேடுவார்கள் அப்படின்னு தான் வசனம் போடுறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவரை உண்மையிலே நீங்க நேசிக்கிற இருந்தா அதிகாலையிலே ஆண்டவரை என்ன செய்யணும், தேடணும். 10 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. அது தூங்கின ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்காது. என்னாலே சொல்லுது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்லி அன்று வசனம் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஐஸ்வர்யம் கனமும் நிலையான பொருள் நீதியும் எனக்கு உண்டு அண்ட சொல்லியிருக்கிறாரு. எல்லாமே அதிகாலை நம்ம தேட 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 எல்லா ஆசிரியரும் நமக்கு நினைச்சிருப்பாங்க, ஏசப்பா தந்துருவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க நினைச்சீங்க ரொம்ப நேரத்து வரைக்கும் நீங்க நினைச்சீங்க, தூங்காதீங்க. அதிகாலையிலேயே ஆண்டவரை தேடுங்க, அதிகாலையிலே தேடுங்க. அதிகாலையில் நீங்க தேடி நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு நல்லா பாட்டு பிடிச்சு ஜோம் பண்ணிட்டு அப்புறமா நீங்க 6 மணிக்கு கூட கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிக்கலாம். ஆனா அதிகாலையிலேயே தேவனை தேடணும், அவரை நல்லா துதிக்கணும், அவரை நல்ல ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்படிதான் மோசை வந்து என்ன செஞ்சிருந்தாரு, மோசைட்டு ஆண்டவர் சொன்னது, அதிகாலத்தே சமூகத்துக்கு நீ என்ன செய்ய வான்னு சொல்லி ஆத்திராமத்துல போட்டிருப்பாரு. 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல யாத்திராமத்துல அதிகாலையிலேயே சமூகத்துக்கு நீ என்ன செய்ய வா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு ஆண்டவர். ஒரு அதிகாலையே ஆண்டவர் தேடி போவாரு. அப்படியே நம்ம பாக்குறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க நீதிமொழிகள்ல போட்டிருக்கு, என் வாசலருக்கே நீங்க காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும். அவர் வாசலருக்கே சமூகத்துல நினைச்சுமா காத்து இருக்கணும். அது பெரிய ஆசீர்வாதம்.